தாரை தப்பட்டை பேண்டு வாத்தியங்கள் முழங்க திறந்த வேனில் திரளான தொண்டர்கள் புடைசூழ வாக்கு சேகரிக்க வந்த தென்சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கேகேப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் பூரண கும்ப மரியாதை அளித்தும் வரவேற்றனர். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உங்களுடைய எண்ணம் தேடி கருப்பையா அவர்கள் இதோ இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு இதோ வந்துவிட்டார். தொடர்ந்து கித்தேரி அம்மாள் தேவாலயத்திற்கு சென்ற வேட்பாளர் கருப்பையா மெழுகுவர்த்தி ஏந்தி கண்களை மூடி மனமுருக பிரார்த்தித்தார். மேச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மணிக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்த கோவிலில் வழிபட்டு பிரச்சாரத்தை தொடங்கியவர் எம்பியான உடனேயே மேச்சேரி பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் உடனடியாக இந்த பகுதிக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்து தீர்த்து வைத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாத அளவிற்கு கோயில் முன்னால் நின்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். குடியாத்தம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வேலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செல்வந்தர்களான மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். நம்ம எதிர்த்து போட்டியிடுகின்ற 2 வேட்பாளர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவங்க எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்காங்க, ஜாலியா செலவு பண்ணுங்க, ஆனா ஓட்டு மட்டும் இரட்டை இலைக்கு போடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.